கலை அமுதம் யூடியூப் சேனல். இந்த சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்க எல்லோருக்கும் மிக்க நன்றி. இப்போதான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும். வணக்கம் நண்பர்களே, நீங்கள் இணைந்திருப்பது கலை அமுதம் சந்திரசேகர் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 5 ஆண்டு திட்டங்களும் அதன் விவரங்களும். இந்தியா சுதந்திரமடைந்த பிறகு திட்ட கமிஷன், பிளானிங் கமிஷன் மூலம் 5 ஆண்டு திட்டங்கள் 5-year plans உருவாக்கப்பட்டன. இந்த திட்டங்கள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு வழிகாட்டியாக செயல்பட்டன. 5 ஆண்டு திட்டங்களின் வரிசை அட்டவணை. இறுதி 5 ஆண்டு திட்டம் 2012 முதல் 17 உடன் முடிவடைந்தது. அதற்கு பிறகு திட்ட கமிஷன் கலைக்கப்பட்டு நிதி ஆயோக், NIT ஆயோக் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டது. நிதி ஆயோக் தற்போது 15 ஆண்டு தொலைநோக்கு திட்டம் 15 years vision document, 7 ஆண்டு மூலோபாய ஆவணம் 7 years strategic document மற்றும் 3ஆம் ஆண்டு செயல் திட்டத்தை உருவாக்கி வருகிறது. திட்டம் காலம், முக்கிய நோக்கம். முதல் 5 ஆண்டு திட்டம் 1951 முதல் 1956. வேளாண்மை வளர்ச்சிக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டது. குறிப்பாக பாசன வசதிகள், மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் சமூக மேம்பாட்டு திட்டங்கள் மீது கவனம் செலுத்தப்பட்டது. 2ஆம் 5 ஆண்டு திட்டம் 1956 முதல் 1961. தொழில்துறை வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. கனரக மற்றும் அடிப்படை தொழில்கள் நிறுவப்பட்டன. 3ஆம் 5 ஆண்டு திட்டம் 1961 1966. பொருளாதாரத்தை சுயசார்பு அடைய வைப்பதும் தன்னிறைவு பெறுவதும் முக்கிய நோக்கமாக இருந்தன. வேளாண்மை மற்றும் தொழில்துறை வளர்ச்சிக்கு சமமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. திட்ட விடுமுறை 1966 முதல் 1969. இந்தோ பாகிஸ்தான் போர் மற்றும் கடுமையான வறட்சி காரணமாக திட்டங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டன. 4ஆம் 5 ஆண்டு திட்டம் 1969 முதல் 1974. நிலையான வளர்ச்சி மற்றும் சுயசார்பு அடைவது. வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டு பசுமை புரட்சி விரிவுபடுத்தப்பட்டது. 5ஆம் 5 ஆண்டு திட்டம் 1974 முதல் 1979. வறுமை ஒழிப்பு மற்றும் சுயசார்பை அடைவது. கரிபி ஹெடாவோ, வறுமையை அகற்று என்ற முழக்கம் முன்னிலைப்படுத்தப்பட்டது. ரோலிங் திட்டம் 1978 முதல் 1980. ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தபோது இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இது மாறக்கூடிய மற்றும் நெகிழ்வான திட்டமாக இருந்தது. 6ஆம் 5 ஆண்டு திட்டம் 1980 முதல் 85. பொருளாதார தாராளமயமாக்கல் மற்றும் வறுமை ஒழிப்புக்கு முக்கியத்துவம். 7ஆம் 5 ஆண்டு திட்டம் 1985 முதல் 1990. வேலைவாய்ப்பு உருவாக்குதல், உற்பத்தி திறனை அதிகரித்தல், உணவு உற்பத்திக்கு முக்கியத்துவம். ஆண்டு திட்டங்கள் 90 முதல் 92. அரசியல் ஸ்திரமற்ற நிலை மற்றும் பொருளாதார சீர்திருத்தங்கள் காரணமாக இந்த 2 ஆண்டுகள் திட்டமில்லாமல் இருந்தன. 8ஆம் 5 ஆண்டு திட்டம் 1992 முதல் 97. மனிதவள மேம்பாடு, தொழில்மயமாக்கல் மற்றும் தாராளமயமாக்கல் கொள்கைகளுக்கு முக்கியத்துவம். 9ஆம் 5 ஆண்டு திட்டம் 1977 முதல் 2002 வரை. சமூக நீதி மற்றும் சமத்துவத்துடன் கூடிய வளர்ச்சிக்கு முக்கியத்துவம். 10ஆம் 5 ஆண்டு திட்டம் 2002 முதல் 2007 வரை. வறுமையை பாதியாக குறைப்பதும் தலா வருவாயை இரட்டிப்பாக்குவதும் முக்கிய நோக்கங்களாக இருந்தன. 11ஆம் 5 ஆண்டு திட்டம் 2007 முதல் 2012. வேகமான மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்கு முக்கியத்துவம். 12ஆம் 5 ஆண்டு திட்டம் 2012 முதல் 2017. வேகமான, நிலையான மற்றும் அதிக உள்ளடக்கிய வளர்ச்சிக்கு முக்கியத்துவம். இதுவே இந்தியாவின் கடைசி 5 ஆண்டு திட்டமாகும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.